காவல்துறையினர் அச்சுறுத்தலால் பனைத்தொழில் செய்ய யாரும் முன்வருவதில்லை. பனைத்தொழிலை குலத்தொழிலாக கொண்டவர்கள் கூட காவல்துறையினரின் நெருக்கடியால் பனைத்தொழில் செய்ய தொழிலாளர்கள் அச்சமடைந்து வருவதாக பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. புதிய தமிழக அரசு இதை முறைப்படுத்தி பனைத்தொழிலை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பனைமரம் காக்கும் பாதுகாக்கும் இயக்கம் கோரிக்கை வைத்துள்ளது. தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தை பாதுகாப்பதற்காக புதிய அரசுக்கு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளன. இதில் குறிப்பாக பதநீர் ஆவின் பாலகத்தில் விற்பனைக்காக பயன்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும். நியாய விலை கடைகளில் கருப்பட்டி பனங்கிழங்கு கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் மக்கள் அதிக அளவு வாங்கி பயன்பெறுவார்கள். இதனால் மானிய விலையில் பனை சார்ந்த பொருட்கள் கிடைக்கப்பெறும். மேலும் பொதுச்சந்தையில் பனை சார்ந்த பொருட்களின் விலை வேறு, தரம் வேறு. பனை சார்ந்த பொருட்களை அரசே எடுத்து விற்பனையில் கொண்டு வரும்போது பனை சார்ந்த பொருட்கள் கலப்படம் இல்லாமல் பொதுமக்கள் கையில் கிடைக்கப்பெறுகின்றன. மேலும் முக்கிய கோரிக்கையான காவல்துறையினர் தொடர் அச்சுறுத்தலால் பனை தொழில் செய்ய பனை தொழிலாளர்கள் முன்வர தயங்குகின்றனர். பனை தொழிலாளி பதநீர் இறக்கும் போது கல் இறக்குவதாக கூறி பனை தொழிலாளிக்கும் காவல்துறையினருக்கும் தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக பனை தொழிலை குலத்தொழிலாக செய்து வரும் பனை தொழிலாளி கூட தற்போது பனை தொழில் செய்ய முன்வர தயக்கம் காட்டுகின்றனர். மேலும் பனை தொழிலை மேம்படுத்துவதற்காக பனை தொழிலுக்கான உரிய அங்கீகாரம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும். பனை தொழிலாளிக்கு உரிய அங்கீகார அடையாள அட்டை வழங்க வேண்டும். மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழக்கும் பனை தொழிலாளிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற பிரதான கோரிக்கைகளை பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் தமிழக அரசுக்கு முன்வைத்துள்ளது. இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆவின் பாலகத்துல நம்ம பேக்கெட் பால் வர்றது மாதிரி நம்ம என்ன செய்யணும், பதநீர் கொண்டு வர வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இன்னொரு நியாய விலை கடைகளை பாத்தீங்கன்னா கருப்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு, அப்புறமா இதுல கிடைக்கக்கூடிய அந்த சீசன்ஸ் ஒவ்வொன்னு இருக்கும் பனங்கிழங்கள். அந்த சீசன் டைம்ல நீங்க விற்பனைக்கு நியாய விலை கடைகள்ல கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக மக்கள் அதிகம் வாங்குவாங்க. இது மானிய விலையில அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இந்த குவாலிட்டியானதும் இருக்கிறது, அப்புறமா விலையும் ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும். தரமான அவங்க ஒரே இந்த நோக்கத்தோடு உள்ள விலைப்பட்டியலை அரசு வெளியிட வேண்டும் என்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கிறது. பனை தொழிலாளர்கள் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுல முன் வர்றதுக்கு அவங்க தயக்கம் காமிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பதநீர் இறக்குனாலும் கல் இறக்குறான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு அதிகமான தொல்லைகள் கொடுக்கறாங்க. சோ அது மாதிரி அதனால நம்பி பனை தொழில் எங்களோட குலத்தொழில்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க இது எல்லாமே நம்பி இருந்தாலும் எங்களுக்கு காவல்துறை அதிகமான டார்ச்சர்ஸ் இருக்கு. அதனால நாங்க எப்படி இந்த தொழிலை நாங்க முன்னெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு கான்செப்டா இருக்கு. சோ அதனால பனை தொழிலாளர்கள் வாழ்வு வரம்பெற அவங்க இந்த தொழிலை அவங்க மேம்படுத்த வேண்டும்னா அரசு இதற்கு தடை விதிக்க வேண்டும். அவங்க கல் இறக்குனாலும் பதநீர் இறக்குறாங்க சொல்ற அந்த இது அவங்க என்ன செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும் என்கிறது எங்களோட ஒரு இது இருக்கு. அதுக்கு அரசு முறையான அங்கீகாரம் அடையாள அட்டை அவங்களுக்கு வழங்க வேண்டும் பனை தொழிலாளர்களுக்கு.